ரோபோ வந்துட்டு நம்ம சர்ஜரியை வந்துட்டு ஒரு 95 to 96% ஒரு 99.9% வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட மெயின் யூஸ் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுவார். ஸோ சிம்பிளாக என்ன வாட் வீ கேன் இதை பற்றி என்ன சொல்லலான்னா, லைக் இது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணி கொடுக்கும், எந்த இடத்துல கட் பண்ணணும், எந்த இடத்துல இம்ப்ளான்ட்டை வைக்கணும்னு அதை பார்த்து பர்ஃபெக்டாக அவங்க வச்சுருவாங்க. அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு இட் இஸ் அ 4th generation ரோபோ. இது வந்துட்டு இந்தியாவில் விதின் த 10 மெஷின்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ சென்னையில் ஃபர்ஸ்ட் மெஷின். ஸோ இது வச்சுட்டு we are trying to improve outcomes of knee replacement surgery. 4th generation robotic knee replacement. ஸோ இது வந்து என்ன சர்ஜனை அசிஸ்ட் பண்ணும் நல்ல பர்ஃபெக்டாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து உடனடியாக 3 dimensional இமேஜ் எனக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துரும். அதாவது முட்டி எப்படி இருக்குது, எங்கே தேய்மானம் ஜாஸ்தி இருக்குது, இந்த முட்டிக்கு எந்த பர்டிகுலர் பொசிஷனில் நான் அந்த இம்ப்ளான்ட்டை வச்சேன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட், அவங்க கால் மடக்கிறது நீட்டுறது எப்போ ஜாஸ்தி வரும் அண்ட் எப்போ பர்ஃபெக்டாக இருக்கும், எப்போ பேஷண்ட் உடனே வலி இல்லாமல் நடப்பாங்க, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட். அது மட்டும் இல்லாமல் கட்ஸ் எல்லாமே ப்ரிசைஸாக ஒரு மில்லிமீட்டர் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நாங்கள் ஹியூமன் தான், அதனால் 1 millimeter டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு நேக்கட் ஐயில் தெரியாது. 1 degree ஃப்ளெக்ஷனோ 1 degree எக்ஸ்டென்ஷனோ ஜாஸ்தி இருந்தால் அது நேக்கட் ஐயில் தெரியாது. ஸோ இந்த ரோபோட் வந்து அந்த சின்ன சின்ன தப்புகள் நாங்கள் பண்ணுறதை கூட தவிர்க்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு 95% ப்ரிசைஸாக பண்ணுறோன்னா திஸ் வில் கெட் அஸ் டு 99.99 as close to 100% of perfect knee replacement as possible. And the cuts எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த robotic arm வந்து எடுக்கிறதுனால ஹியூமன் எரர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கு நடக்கிறது, ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு போகிறது எல்லாமே சுலபமாக சீக்கிரமாக நடக்கும், வலியும் கம்மியாக இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்து எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சென்னையில் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை லான்ச் பண்ணியிருக்கோன்றது எங்களுக்கு பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. அண்ட் வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் மூவ்மெண்ட் அண்ட் வி ஹோப் தட் இந்த நல்லது எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ட் இதை எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணி இந்த ரோபோட்டை நிறையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஹியூமன் எரர் என்னதான் இருந்தாலும் நாங்கள் கடவுள் கிடையாது, நாங்கள் மனுஷங்க தான். ஸோ நாங்கள் மனுஷங்களாக இருக்கும்போது எங்களோட ஹியூமன் எரர் கொஞ்சம் அதுதான் 95 to 97% நாங்கள் நார்மலாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோம். அந்த 2% 3% கூட தவறு வரக்கூடாது. அந்த தவறுன்றது பேஷண்ட்டுக்கு தெரிய போகிறது கூட கிடையாது. ஸோ ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த கொஞ்சம் மைல்டு பெயினோ ஏதோ இருந்துச்சுன்னா அது கூட இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ 100% ப்ரிசைஸாக அதாவது சூப்பராக பண்ணணுன்னா we have to use a technology which is latest, best and which is going to give the best possible result for the patients. கொண்டு போய் தான் எலும்பை கட் பண்ணுவேன். நான் கட் பண்ணும்போது நான் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்க்ரீனில் எந்த மாதிரி எவ்வளோ கட் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த சாவை பிடிச்சி நான் தான் எலும்பை கட் பண்ணுவேன், அதுவாக பண்ணாது. பட் நான் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு கட்டுக்கும் இப்படி கட் பண்ண போகும்போது கொஞ்சம் மேலே போயிடுச்சு கீழே போயிடுச்சுன்னா உடனே அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஹியூமன் எரர் 1% 2% இருந்துச்சுன்னா அதையும் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி 100% பர்ஃபெக்ட் நீ கொடுக்கும்.